வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4. தற்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. நிகழ்ச்சியினுடைய முதல் தொடக்கமாக நமது நேயர் கவிஞர் ராசா கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலினை கேட்டுவிட்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். மண்ணுக்குள்ளே பொன்னிருந்தாலும் புதையல் கோடி புதைந்திருந்தாலும் நாம் உண்ண வேணுமே சோறு, அதை உணர்ந்து கொஞ்சம் நீ பாரு. படிப்பறிவு உயர்ந்திருந்தாலும் பட்டம் பதவி உனக்கிருந்தாலும் கோடி செல்வம் குவித்து வைத்தாலும் நாம் உண்ண வேணுமே சோறு, அதை உணர்ந்து கொஞ்சம் நீ பாரு. விஷங்களை தெளித்து பயிர்களை வளர்த்தால் நுண்ணுயிர்களும் சாகுமே, மண்ணும் மலடாகி போகுமே. இயற்கை உரங்களை போட்டு நிலத்தை வளமாய் மாற்று. யாருக்கென்ன ஆனால் என்ன, உடலை நோய்கள் சூழ்ந்தால் என்ன என்றெண்ணி செய்தால் நாமும் கெட்டு நாடும் கெட்டு போகுமே. மனித இனம் நலம் குன்றலாகுமே. யாரும் இதை எண்ணி பார்க்கணும், நம் உடல் நலத்தை காக்கணும். மண்ணுக்குள்ளே பொன்னிருந்தாலும் புதையல் கோடி புதைந்திருந்தாலும் நாம் உண்ண வேணுமே சோறு, அதை உணர்ந்து கொஞ்சம் நீ பாரு. வேளாண்மை என்பது மேலாண்மை ஆகும்போது சுற்றுச்சூழலும் மாறும், இங்கு யாரும் நலமென கூறும். பச்சை காய்கறி பழங்களும் கீரை தானிய வகைகளும் வாழை தென்னை மரங்களும் இலைதலை சாணத்தை போட்டு உணவே மருந்தென மாற்று. உடல் நலமே வாழ்வென காட்டு. மண்ணுக்குள்ளே பொன்னிருந்தாலும் புதையல் கோடி புதைந்திருந்தாலும் நாம் உண்ண வேணுமே சோறு, அதை உணர்ந்து கொஞ்சம் நீ பாரு. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அறிவியலை பற்றி ஆக்கப்பூர்வமாக கூறும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்த நிகழ்ச்சியின் ஆக்கம் ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் முனைவர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள், வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் அறிவியல் பலகையின் மூத்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் முனைவர் சா மகேஸ்வரன் அவர்கள். நேயர்கள், இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் மண் சார்ந்த ஒரு குறு நாடகத்தினை கேட்கலாம். இந்த நாடகத்தில் பங்கேற்று நிகழ்ச்சியை நடத்துகிறார் நமது நிலைய அறிவிப்பாளர் பாலசுப்பிரமணியம். நிகழ்ச்சியில் உங்களோடு விவசாய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற ஆர்.எம். சுப்பிரமணியம் அவர்கள். என்ன பொன்னுசாமி, மரத்தடியில் மண்ணை பார்த்துட்டு உட்காந்துட்டீங்க? சார் வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க வாங்க. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்னமோ மண்ணுக்கு எனக்கு ஏதோ ஒரு பல தொடர்பு இருக்கும் போல் இருக்குங்க சார். மண்ணை பார்த்து பல யோசனைகள் நினச்சிக்கிட்டு இருந்தால் கரெக்டாக நீங்கள் விவசாய அதிகாரி வந்து ஓய்வு பெற்ற நீங்களே வந்துட்டீங்க சார். மண் அப்படின்னம்னா நீங்கள் மண்ணை பார்த்தது கூட பிரச்சனை இல்லை. மண்ணை வந்து மாதான்னு சொல்கிறோம். மாதானா தாய் அப்படிங்கிறோம், தாய் மண் அப்படிங்கிறோம். ஆனால் இப்போ சமீப காலத்தில் வந்து நம்ம அந்த மண்ணை வந்து யாருமே மதிக்கிறது இல்லை. மண்ணில் பிறக்கிறோம், மண்ணில் வாழ்கிறோம், மண்ணில் தான் மடிய போகிறோங்கிறத எல்லோரும் மறந்துட்டு இன்றைக்கி வந்து மண்ணை வந்து ரொம்ப துச்சமாக மதித்து மண்ணை வந்து மதிக்காமல் இருக்கிறோம். இது குறித்து நான் கூட ஒரு பாடல் கூட பாடுவேன், பாடுறேன், கொஞ்சம் கேட்டுக்குங்க பொறுமையா. சார் பாடுங்க பாடுங்க சார், உங்கள் பாட்டு கண்டிப்பாக நல்லா இருக்குங்க சார். மண்ணே மண்ணே மண்ணம்மா, மனம் திறந்து பேசம்மா, உனக்கு வண்ண வண்ண உடலம்மா, என் எண்ணமெல்லாம் நீயம்மா. பாறையிலே நீ பிறந்தாலும் பாரமாய் யாருக்கும் இருந்ததில்லை. பச்சை தாவர இனங்களுக்கு உணவை பகிர்ந்தளிக்கும் தாயம்மா. மண்ணே மண்ணே மண்ணம்மா, மனம் திறந்து பேசம்மா அப்படின்னு அந்த மண்ணை பற்றி மண் மாதா அப்படின்னு சொல்லி மண்ணுக்கு வந்து ஒரு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நிறையா இருக்குது. மண் வந்து எதையும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்காம நிறைய சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து அந்த மண்ணை எவ்வளவு கெடுக்கணுமோ அவ்வளவுக்கு கெடுத்து இன்றைக்கி குட்டி சுவராக்கிட்டோம். இன்னும் நம்ம அடுத்த தலைமுறை
நம்ம பேரம் பேத்தி அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மண்ணை வந்து ஒரு பொக்கிஷமாக ஒரு புதையலாக வந்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமைக்கு ஆளாயிருக்கோம். அதுக்கு அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம விவசாயிகளாகிய நீங்கள்லாம் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கிறணும். கண்டிப்பாங்க சார். என்னதான் இருந்தாலும் நீங்கள் படிச்சவங்க தாங்க சார். சும்மா பொதுவாக சொல்லாமல் அறிவியல் பூர்வமானு கொண்டு வந்துட்டீங்க சார். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்குறேங்க சார். நீங்கள் நல்லபடியாக சொல்லுங்கள் சார். மனுஷங்களை எப்படியோ பல வகை இருக்கு மாதிரி மண்ணிலே வகை இருக்காங்க சார். கட்டாயம் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண்ணினுடைய நிறத்தை வச்சு பிரிக்கலாம், அதனுடைய மண்ணினுடைய நயத்தை வச்சு பிரிக்கலாம், அதே மாதிரி மண்ணினுடைய கட்டமைப்புன்னு சொல்லுவோம், இதை வச்செல்லாம் வந்து நிறைய பிரிக்கலாம். மனிதர்களில் எப்படி கருப்பு சிவப்புலாம் இருக்க மாதிரி மண்ணிலையும் வந்து செம்மண், கரிசல் மண், வண்டல் மண், இந்த மாதிரியான நிறைய மண் வகைகள் நிறத்தை வச்சு பிரிக்கிறோம். நிறம்னா அதுக்கு வந்து ஒரு நம்மளை மாதிரி அது வந்து நிற வேறுபாடுகளோட இருக்கிறது இல்லை. அது எங்கே இருந்து தோன்றுதோ அந்த தாய் பாறையிலிருந்து தான் மண் வந்து நமக்கு உருவாகுது. அந்த பாறை என்ன கலர் என்ன தாது உப்புக்கள் இருக்கோ அதுதான் வந்து நமக்கு மணலாக மண்ணாக வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்குது. அதனால் இந்த மண்ணில் வந்து நிறைய வேறுபாடுகள் ஒரு இடத்துல உள்ள மண் மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கிறது இல்லை. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுமார் 8லேருந்து 10 வகையான மண்ணாக பிரிச்சிருக்காங்க. செம்மண், வண்டல் மண், கரிசல் மண், பாலைவன மண், மலைப்பகுதி மண், கடல்சார் பகுதி மண், கலர் உவர் மண், இந்த மாதிரியான மண் வகைகளை வந்து பல வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ செம்மண் அப்படின்னா நம்ம ஊரில் செம்மண்ணாக இருக்கும். அதே செம்மண்ணில் உள்ள குணாதிசயங்கள் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் மஞ்சள் நிலத்தில் இருக்கும். அது அங்கே வந்து எல்லோ சாயில் அல்லது மஞ்சள் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மண்ணிலே வந்து நிறைய வகைகள். இதை வந்து அறிவியல் பூர்வமாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதை வந்து நமக்கு அறிவியல் பூர்வமாக ஒரு விஞ்ஞானி டோக்குச்சேவ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி அவர் தான் வந்து இந்த மண்ணியல் அறிவியல் பூர்வமாக மண்ணை வந்து இப்படி பகுத்து அகில உலகம் பூரா ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவில் USDA அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதுதான் USDA அப்படிமோ. அவங்க சொல்கிறது தான் வந்து உலக நாடுகள் எல்லா நாடுகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய மண். இப்போ செம்மண் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க ரெட் சாயில் அப்படிம்பாங்க. அதை வந்து அதுக்கு சயின்டிஃபிக்காக கிளாஸிஃபை பண்ணால் இதே மாதிரி மண் உலக நாடுகளில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி கேரக்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னவர் வந்து அந்த டோக்குச்சேவ். அவர் ஒரு ரஷ்ய விஞ்ஞானி. அவங்களாம் சொன்னதெல்லாம் வச்சு நம்ம வந்து நம்ம மண்ணில் என்ன இருக்குது என்னங்கிறத மண்ணினுடைய அமைப்பு என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறோம், தெரியாமல் இருக்கக்கூடாது. சார் நாங்கள் என்னமோ சாதாரணமாக மண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது போக போக பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கும் போல் இருக்குங்க சார். சரி சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னாங்க சார், இப்போ மண் வந்து நல்ல மண் கெட்ட மண்ணுங்கிறாங்க சார், அது எப்படிங்க சார்? இப்போ வந்து மண் வந்து நல்ல மண் கெட்ட மண் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா மண்ணில் வந்துக்கு நம்ம விவசாய நிலமாக எடுத்துக்கிறோம். அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயத்துக்கு நல்ல மண்ணாக இருக்கணும், அதிகமான உப்புக்கள் சேரக்கூடாது. இப்போ நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசாயன உரங்களை பசுமை புரட்சிக்கு அப்புறம் கொட்டுன்னு கொட்டி நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய மண்ணை வந்து மலடாக்கிட்டோம். மண் மலடானா என்ன அர்த்தம்னா அதில் வந்து சத்துக்கள் வந்து ரசாயனங்கள் போய் நுண்ணுயிர்கள்லாம் அழிச்சிருச்சு. அப்போ அந்த ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம், அங்கக கரிமம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த கரிமச்சத்து இல்லாததுனால தான் வந்து இப்போ மண்ணெல்லாம் வந்து கெட்டு போயிடுச்சு. 1 இன்ச்சு மண்ணை எடுத்தீங்க அப்படின்னா 10 கோடி நுண்ணுயிர்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 கோடி, 1 கோடிக்கு 7 சைபர், 10 கோடினா பார்த்துங்க. அந்த 10 கோடி நுண்ணுயிர்கள் அந்த மண்ணில் இருக்கணும். சாதாரணமாக 1 இன்ச்சு மண்ணில் அந்த 1 இன்ச்சு மண் உருவாகிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகுது அப்படின்னா 1000 ஆண்டுகள் ஆகுது. 1 இன்ச்சு மண் உருவாகுது. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம், மண்ணை வெட்டுறோம் கொட்டுறோம். இப்போ நம்ம பகுதியில் சிப்காட் பகுதி இருக்குது. அந்த ஆலை கழிவுகள் காற்று வழியாகவும் நீர் வழியாகவும் வந்து நம்மளை வந்து மண்ணெல்லாம் கெடுத்து மண்ணை மலடாக்கிட்டாங்க. இப்போ அந்த மண்ணில் வந்து நுண்ணுயிர்களே இல்லை, அங்க கரிமம் சொல்லக்கூடிய கார்பன் இல்லை. அதனால் அந்த பகுதி வந்து இப்போ பாலைவனம் ஆகிக்கிட்டு இருக்கு. எந்த பயிர்களுமே அங்கே வர மாட்டேங்குது. மரங்கள்லாம் வந்து தென்னை மரம்லாம் அந்த மட்டை க்ரௌன்லாம் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. காய்ப்பை இழந்துருது. புளிய மரம்லாம் காய்ப்பு பூவெல்லாம் கொட்டிடுது. இந்த மாதிரியான ஒரு பெரிய இழப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால மண்ணில் வந்து கலர் உவர் நிலம் அப்படிமோ. கலர் உவர் நிலம்னா உப்புக்கள் அதிகமாக இருக்கும், சோடியம் அந்த மாதிரியான சால்ட்டுகள். இப்போ நம்ம சாப்பிட்ற உப்பு வந்து சோடியம் குளோரைடுமோ. அதே மாதிரி நிறைய இப்போ ஆலை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், சாயப்பட்டறை கழிவுகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரசாயனங்களை கொண்டு வந்து நம்ம வயலில் விட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் நுண்ணுயிர்களை அழிச்சிருது. மண்ணினுடைய
நயம் அப்படின்னு டெக்ஸ்சர் அப்படிமோ, அப்புறம் மண்ணுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து மாற்றிடும். கட்டமைப்பை மாற்றுறதுனால இதை வந்து கெட்ட மண் அப்படிங்கிறோம். எது நல்ல மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய மண் நல்ல மண். இயற்கைனா என்ன, நம்ம அந்த காலத்தில் கம்போஸ்ட் போட்டோம். வீட்டில் ஆடு மாடு நிறையா பட்டி தொட்டி இருந்துச்சு நிறையா. இன்றைக்கி மாட்டு பொண்ணு இருக்காங்க, மாடு இல்லை. மாடெல்லாம் கேரளாவுக்கு அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் நம்ம அதில் வந்து ஆடு மாடுகளே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. விவசாயிகளையும் குறை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இயற்கை உரம் இல்லை. பண்ணை கழிவுகளை உரமாக மாற்றி குப்பை குழி இருக்கும். முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு தோட்டத்தில் குப்பை குழி, இப்போ குப்பை குழியே இருக்க மாட்டேங்குது. அப்போ இந்த இயற்கை உரங்களை தயாரித்து அதை கொடுத்தாலே போதும். நம்ம ஆடு மாடு சாணி, அது யூரின், இதெல்லாம் வந்து மண்ணில் இருந்தாலே வந்து மண் வந்து நல்ல மண், வளமான மண். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அங்கக கரிமம் அப்படிமோ. இதெல்லாம் வந்து கரிமங்கிறது கார்பன். இது நிறையா இருந்துச்சுன்னா அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சராசரியாக 1% கீழே இருக்குது. இப்போ மேலே சில நாடுகள்லாம் இயற்கை வேளாண்மை பராமரிக்கிற நாடுகள்லாம் 4% 5% இருக்கும். ஆனால் நம்ம வந்து 1% கீழே தான் இருக்கும். அந்த கரிமத்தை பூரா காலி பண்ணிட்டோம். அதனால தான் வந்து நம்ம நல்ல மண் அப்படின்னா கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிமம் நிறையா இருக்கணும், இயற்கையாக இருக்கணும், இந்த ரசாயனங்களை அதை தவிர்த்து இருக்கணும். இதுதான் நல்ல மண். ஓ அப்படியாங்க சார். நீங்கள் சொல்கிறத கேட்டால் நம்மளும் வந்து இருக்கிற மண்ணை வந்து பாதுகாக்கணும், நல்ல மண்ணை வச்சுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் தோணுதுங்க சார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ என்னென்னாங்க சார், மண்ணோட வந்து அதிகமாக சேர்த்துட்டு நம்ம தண்ணி தாங்க சார். இந்த தண்ணிக்கும் மண்ணுக்கும் உள்ள சம்மந்தம் எப்படிங்க சார்? இப்போ நல்லா சரியாக கேட்டிங்க. ஏன்னா இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா மழை நீர் மண்ணில் விழுகும். அந்த மண் வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், தண்ணீர் வந்து முதல்ல பெய்கிற தண்ணியெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அப்போ மண் குடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லை. மண் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு உயிர் அதில் வந்து இன்னொரு பொருள் அதில் கலந்துருக்கு. மண், காற்று, நீர் அப்படின்னு சொல்லுவோம். இது மூன்றும் இணைந்து தான் ஒரு சுழற்சி. பயிரினுடைய வளர்ச்சிக்கு மண்ணுடைய காற்று வேணும், நீர் வேணும். இது ரெண்டும் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சாயில் ஏர் அப்படிமா. மண்ணில் உள்ள மண் துகள்கள் இருக்கும், அது பூரா காற்று அடைஞ்சிருக்கும். இப்போ மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணி என்ன ஆகும்னா கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் இறங்க, அது மண்ணுக்கு உள்ளே உள்ள காற்று வந்து பார்த்திங்கன்னா அப்படி வெளியில் வந்துடும். ஏன்னா மண்ணினுடைய தண்ணியுடைய அடர்த்தி அதிகம், காற்றினுடைய அடர்த்தி குறைவாக இருக்கனால அது வெளியில் வரும். அப்போ தான் மழை பெஞ்ச உடனே மண் வாசனை அல்லது மழை வாசம்போம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வாசம் அப்படிங்கிறது காற்று. அந்த அப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச உடனே அப்படியே சூடாக இருக்கும். இப்போ மண்ணுக்கு கீழே உள்ள அந்த காற்று வந்து தண்ணி உள்ளே போன உடனே இது வெளியில் வந்துடும். அப்போ அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுதுன்னா அந்த மண் துகள்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பூமிக்கு அடியில் போகும். முன்னாடியெல்லாம் இப்போ ஒரு 20 அடி 30 அடியில் கிணறு வெட்டுனா தண்ணி இருந்துச்சு. இன்றைக்கி 1000 அடி வரைக்கும் போர் போட்டோம், தண்ணி கிடைக்கல. நம்ம கோவை குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா 1000 அடி 1200 அடி வரைக்கும் போட்டோம், தண்ணியை காணோம். ஏன்னா தண்ணி அங்கங்கே தொழிற்சாலைக்கும் விவசாயத்துக்கும் வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறனால தண்ணீர் இல்லை. இந்த மழை தண்ணிகளையும் நம்ம முறையாக சேகரிக்கிறது இல்லை. நம்ம தோட்டத்தில் பெய்கிற மழை நீர் நம்ம பூமிக்குள்ளே இறங்கணும். அதுக்கு தான் வந்து தடுப்பணைகள், சின்ன சின்ன மண் அணைகள், சரிவுக்கு குறுக்க உழவு செய்கிறது, இதெல்லாம் பண்ணணும். அப்படின்னம்னா நம்ம தண்ணியை தவழ்ந்து விடணும்னு சொல்லுவாங்க. இப்போ மழை பெஞ்சால் அது பாட்டுக்கு கடகடன்னு ஓடி அடுத்த ஓடையில் விழுது, ஓடையை சின்ன சின்ன நதிகளில் விழுந்து கடலுக்கு போய் சேர்ந்துருது, வீணாக போயிடுது. அதோடு போகிறதோடு இல்லாமல் நம்ம வண்டல் சத்துக்களையெல்லாம் அழிச்சிட்டு போயிடுது. அதனால் மழை நீரே வந்து ஒரு சத்து. அது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய கார்பனையெல்லாம் கரைச்சிக்கிட்டு கீழே வரும். அப்போ அது வந்து அந்த மழை நீர் மண்ணுக்குள்ளே போச்சு அப்படின்னா அதுவே வந்து நமக்கு கார்பனை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது மழை நீர். அதனால தான் மழை பெஞ்ச உடனே மறுநாள் பார்த்திங்கன்னா பயிரெலாம் செழிப்பாக இருக்கும். அது நமக்கு ஒரு நல்ல சத்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மண்ணுக்கும் நீருக்கும் ஒரு முக்கிய உறவு இருக்குது. அந்த உறவு வந்து பயிர்களுக்கு மட்டுமல்ல, நம்மை போன்ற பயிர்களை சாப்பிடக்கூடிய நமக்கும் கால்நடைகளுக்கும் எல்லாத்துக்குமே இந்த மண் நீர் உறவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மண் நலத்தையும் பார்க்கணும், நீர் நலத்தையும் நம்ம வந்து பராமரிக்கணும். அப்படிங்கிறத இந்த நேரத்தில் எல்லா விவசாயிகளும் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறணும். சார், இந்த மண்ணுக்கு மழை நீருக்கும் உள்ள தொடர்பு சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப நாளாக என் மனசில் ஓடிட்டு இருக்க ஒரு சந்தேகம் சார். இன்றைக்கி அதை உங்கள்கிட்ட கேட்டாகணுங்க சார். இப்போ மனுஷங்கள்லாம் கொஞ்ச நாள் சாப்பாடு தண்ணிகளை வந்து அப்படியே போயிடும், இறந்துருவோங்க சார். ஆனால் எத்தனை மாதம் கணக்காக மழை பெய்யாமல் அதாவது நம்ம ஊர் பக்கம்லாம் மேட்டாங்கடை பிடிப்பாங்க சார், வானமாத்த பூமி அப்படிம்பாங்க சார். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போய் புழுதியாக கிடக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாக பெஞ்ச மழையிலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறி போச்சு சார் எல்லாம். அது எப்படி சார் அந்த அறிவியல் அதிசயம் நடக்குதுங்க சார்? இது வந்து ஒரு அறிவியல் விந்தை அப்படின்னே சொல்லலாம். அந்த மண்ணில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மண் துகள்கள் இருக்கும். மழை நீர் பெய்த உடனே மண் வறண்டு போயிருக்கும், அதில் உள்ள செடியெல்லாம் காஞ்சி போயிருக்கும். சில இடங்களில் அந்த கற்றாழை போன்ற செடிகள் மட்டும்
அதனுடைய உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த மழை நீர் பெஞ்ச உடனே என்ன ஆகுனா நல்ல கரிசல் மண் அல்லது வண்டல் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது கிளே அப்படின்னு சொல்லுவோம். கிளே அப்படின்னா களி அப்படின்னு சொல்லுவோம். அது செம்மண்லேயும் இருக்கும், களிமண்லேயும் இருக்கும். கரிசல் மண்ணில் நிறையா இருக்கும், கரும்பு காடு இதுலாம் நிறையா இருக்கும். இந்த மண் என்ன அந்த சத்து என்ன ஆகும் அப்படின்னா பெய்யக்கூடிய தண்ணியை வந்து உறிஞ்சி அதை வந்து தன்னுடைய மண் அந்த கிளே அமைப்புக்குள்ளே வந்து சேமித்து வச்சுக்கிறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ரிலீஸ் பண்ணும். அது காலியான பிறகு வந்து அது வரைக்கும் வந்து அந்த தண்ணியை கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுது. மழை பெஞ்ச உடனே நமக்கு வந்து பூமியை வந்து குளிர்ந்துருது, தண்ணீர் வந்து பூமிக்குள்ளே போயிடுது. அது ஏற்கனவே அதில் உள்ள விதைகள், செடி கொடிகள், நுண்ணுயிர்கள்லாம் வந்து வேகமாக சைலண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மழை இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம வயிற்றை பிடிச்சிக்கிட்டு பாலைவனத்துலேயும் உயிர்கள் இருக்குது. அங்கேயும் வந்து பாம்புகள், பல்லிகள் எல்லாம் அந்த மணலுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுபோல் நுண்ணுயிர்கள் மண்ணுக்குள்ளே இருக்கும். இந்த மழை நீர் கிடைச்ச உடனே அதில் உள்ள அந்த சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு விதைகள் முளைக்க துவங்கும், நுண்ணுயிர்கள் பெருக துவங்கும். அப்படியே அந்த இடமே வந்து கொஞ்சம் பசுமையாக மாறும். இந்த பாசம் பிடிக்குதுலாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேங்குற இடம்லாம் பாசம்ங்கிறது ஒரு நுண்ணுயிர். அது பாசிகள், நீலப்பச்சை பாசி, அசோலா, அந்த மாதிரி பாசிகள் இதெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பூச்சிகள், புழுக்கள்லாம் வளர ஆரம்பிச்சிடும். மைக்ரோ ஃப்ளோரா, மேக்ரோ ஃப்ளோராம்போம். கண்ணுக்கு தெரிந்த உயிர்கள், கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் நிறைய பல கோடி இருக்கும். இதெல்லாம் வந்து பெருக வளர ஆரம்பிக்க அது கழிவு பொருட்களை இட, அதில் உள்ள ஆக்சிஜனை சில தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடும். அந்த வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு உணவுக்காக எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு. அங்கே வந்து ஒரு மைக்ரோ கிளைமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண் சீதோஷ்ண நிலை வந்து ஏற்படும். அதனால தான் மழை பெய்ஞ்ச மறுநாளே பார்த்தீங்க ஒரு சில நாட்களில் அப்படியே ஒரு பசுமையாக வரும். மானாவாரி நிலங்களில் இது வந்து எப்போவுமே நடக்கக்கூடியது. குறிப்பாக செம்மண் நிலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். அந்த நம்ம அதுக்காகத்தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா கோடை உழவு செஞ்சு போட்டுறணும். மண்ணை வந்து நம்ம தோட்டத்தில் பெய்கிற மழை தண்ணி வெளியில் போகக்கூடாது. கோடை உழவு எப்படி செய்யணும், சரிவுக்கு குறுக்க விழுகணும். அப்புறம் நம்ம நிலத்தில் 5 ஏக்கர் இருக்குது, 10 ஏக்கர் இருக்குன்னு நம்ம பெருமை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறத விட அந்த சரிவை பார்த்து ஒவ்வொரு 30 அடிக்கு இடையில் ஒரு தடுப்பணை மாதிரி போட்டுக்கணும். வரப்பு, மண் வரப்பே போட்டுக்கலாம், சிமெண்டில் கட்டணுங்கிறது இல்லை. அல்லது தாவர தடுப்பு, வெட்டி வேர், இந்த கொழுக்கட்டை புல், அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அந்த 30 அடிக்குள்ளே பெய்கிற தண்ணி அதுக்குள்ளே நிற்கும். அப்போ அது கீழே இறங்கிக்கிறோம். செடி கொடிகள், நுண்ணுயிர்கள் வளரும். அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா போர்வெல்லு, கிணற ரீசார்ஜ் பண்ணிக்கும். அதனால் இந்த மானாவாரி நிலங்கள் மறுமலர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் இந்த மழை நீர் உள்ளே புகுந்து உயிர்களை வந்து புதுப்பிக்குது அல்லது தூண்டி விடுது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கோடை உழவு நாங்கள் இத்தனை நாள் எதுக்கு ஓட்டனே தெரியலைங்க சார். வெய்ய காலம் வந்தால் மழை பெஞ்சா குறைகளை ஓட்ட சொல்லி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறது இருந்தால் எனக்கு ரொம்ப அறிவியல் பூர்வமாக நான் புரிஞ்சுட்டுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் நீங்கள் இப்போல்லாம் மண்ணை பற்றி பல அறிவியல் விஷயங்களை சொன்னீங்க சார். இப்போ இதை பற்றி டெஸ்ட் பண்ணுறதுலாம் சொல்கிறாங்க சார். ஆய்வு கூட இருக்குங்க சார். நான் ஒரு சில இடத்துலலாம் போகும்போது பார்த்துருக்குறேன், மண் பரிசோதனை நிலையம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறேன் சார். ஆனால் நான் இது வரைக்கும் உள்ளே போனதில்லை. நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம ஒவ்வொருவரும் வந்து நம்மளுடைய நிலத்தில் என்ன சத்து இருக்குது, அதில் உப்பு இருக்குதா, கலர் ஒவ்வொரு நிலமாக இருக்கா அப்படின்லாம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அதை வந்து மண் பரிசோதனை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மண் பரிசோதனை ஒரு மண்ணில் என்னென்ன சத்து இருக்குது, கலர் இருக்கா, ஓவராக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சுமார் 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா செலவாகும். ஆனால் இதை நம்ம அரசாங்கம் வந்து இதை வந்து மானிய அடிப்படையில் ஒரு மண் மாதிரிக்கு வெறும் 20 ரூபா கொடுத்தோம்னா கலர் ஓவராக இருக்கா, அல்லது உப்பு எவ்வளோ இருக்குது, மண்ணில் வந்து உப்பு தன்மை எவ்வளவு இருக்குது, அப்புறம் தலைச்சத்து எவ்வளவு இருக்குது, மணிச்சத்து எவ்வளவு இருக்குது, சாம்பல் சத்து எவ்வளவு இருக்குது. அப்போ நம்ம உரம் போடும் பொழுது உரச்செலவை குறைச்சிக்கலாம். யூரியா வந்து ஆல்ரெடி நிறைய இருக்குது, தலைச்சத்துனா யூரியாவை குறைச்சிக்கலாம். மணிச்சத்து நிறையா இருக்குது அப்படின்னா சூப்பர் பாஸ்பேட், டிஏபியை குறைச்சிக்கலாம். இப்போ டிஏபி சூப்பர்லாம் விலை அதிகமாக இருக்குது. அதே போல் சூப்பர் பொட்டாசு, சாம்பல் சத்து அதில் மண்ணில் நம்ம நிறையா இருக்குன்னா அந்த டெஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம உடம்புக்கு பிளட் டெஸ்ட்டு மூலம் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது, சுகர் இருக்கா, சர்க்கரை இருக்கா இல்லையாலாம் தெரிகிற மாதிரி மண்ணில் என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத இந்த தலைமணி சாம்பல் சத்தை அறிஞ்சிக்கலாம். அதே போல் நுண்ணூட்டம்னு சொல்லக்கூடிய துத்தநாகம், இரும்பு, மக்னீசியம், மேங்கனீஸ், இந்த மாதிரியான சத்துக்களையும் வந்து அவங்க அனாலிசிஸ் பண்ணி ஆய்வுக்கூடத்தில், அறிவியல் ஆய்வுக்கூடம் மாதிரி இங்கே இருக்குது. உங்களுக்கு 250 ரூபாய்க்கு ஆகக்கூடிய செலவை வெறும் 20 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. மண் மட்டும் இல்லை, தண்ணியையுமே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஒரு சுமாராக 1 ஏக்கர் அல்லது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் ஒரு 10-12 இடத்துல ஒரு 1/2 அடி மண்வெட்டியில் வெட்டி அந்த மண்ணை தூக்கி போட்டுட்டு அந்த வி ஷேப்பில் இருக்கும்.
அந்த வி ஷேப்பில் அப்படியே மண்ணை அப்படி சுரண்டி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு 8-10 இடத்துல எடுத்து அந்த மண்ணை பூரா சேர்த்து கல் சரடு அந்த தூசி செடி வேர்லாம் இல்லாமல் சுத்தப்படுத்தி அது நல்ல குவாட்ரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, கால் பகுப்பு முறை அப்படின்னு. அந்த மண்ணை நல்லா கிளறி விட்டு 4 மூலையும் தூக்கி விட்டு அந்த கல் இதெல்லாம் நீக்கிட்டு ஒரு 1/2 கிலோ மண் மட்டும் இருந்தால் போதும். நல்ல சுத்தமான மண் ஒரு 1/2 கிலோ கல் தூசி இல்லாத மண்ணை ஒரு துணிப்பையில் போட்டு நம்ம பேர், வயலுடைய பேர், சர்வே நம்பரு இதெல்லாம் நம்ம விவரம் எழுதி எந்த வயல் கூட பேர் வச்சுருப்போம், ஏதாவது ஒரு காடுன்னு பேர் வச்சுருப்போம், அதெல்லாம் எழுதினோம்னா அவங்க ஆய்வு முடிவு கொடுக்கையில் நம்ம வந்து கரெக்டாக இந்த நிலத்துக்கு உள்ள மண் இது அப்படின்னு சொல்லி அது என்ன சத்து இருக்குது. நீங்கள் ஏற்கனவே கேட்டிங்களா நல்ல மண்ணா கெட்ட மண்ணா, இந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பிள்ளை நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி நல்ல மண்ணா கெட்ட மண்ணான்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து கட்டாயம் ஒவ்வொரு விவசாயியும் பண்ணணும். அப்போ தான் நமக்கு செலவு மிச்சங்கிறத விட நம்ம மண்ணில் என்ன இருக்குது என்ன சத்து அடுத்த வருஷத்துக்கு போடணும். இதன் மூலம் நமக்கு சாகுபடி செலவையை வந்து நம்ம குறைச்சிக்கிற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 100க்கு 1 1000க்கு 1 புற்றுநோய் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா நிறைய புற்றுநோய். அதுக்கெல்லாம் வேறு எதுவும் காரணம் இல்லை, நாம் உபயோகிக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பூச்சி மருந்துகளும் களைக்கொல்லிகளும் தான் காரணம். இப்போ அது நம்மளே பாதிக்குது, கால்நடைகளை பாதிக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் உழவரின் நண்பன்னு சொல்லக்கூடிய மண்புழுக்கெல்லாம் என்ன ஆகுறது, அதெல்லாம் வந்து அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இப்போ இதனால் என்ன ஆகுது, மண்ணில் இருக்கக்கூடிய அங்கக கரிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் வந்து அளவு அதெல்லாம் வந்து மண்புழுக்கள் மற்ற நுண்ணுயிர்கள்லாம் இருந்தால் தான் மண்ணை பிரட்டி போட்டு அந்த கார்பனை வந்து கொடுக்கும். அதனுடைய எச்சங்கள், கால்நடைகளுடைய எச்சங்கள், கால்நடைகளுடைய யூரின் சிறுநீர் இதெல்லாம் கலந்து தான் நமக்கு வந்து அது சத்தாக மாறுது. பண்ணை கழிவுகள் அதை மக்க வச்சு அதை உரமாக மாற்றணும். ஆனால் இந்த வினைகள் எதுவுமே இப்போ நடக்க மாட்டேங்குது மண்ணில். அதனால தான் நம்ம சிமெண்ட் காங்கிரீட் போட்ட மாதிரி ஆகிப்போச்சு மண். அப்புறம் முன்னாடிலாம் ஏர் கலப்பை ஓட்டுவாங்க, மாடு நடக்கும், கலப்பை மரக்கலப்பை இருக்கும், இல்லைன்னா இரும்பு கொக்கி மட்டும் போகும். நம்ம பெரிய இரும்பு கலப்பை கூட போட மாட்டாங்க. நம்ம விவசாயிகள் பயந்து மண்ணை வந்து பாதுகாப்பாக ஒரு சின்ன கொழு மட்டும் அப்படி இழுத்துட்டு போவோம். மண்ணினுடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய கட்டமைப்பு வந்து மாறாது. மேலே உழுக கீழே பொழப்பாக இருக்கும். நான் அதிசயமாக இதை வந்து எங்கே பார்த்தோம் அப்படின்னம்னா தாளவாடி பகுதியில் பார்த்தேன். இன்னும் விவசாயிகள் அங்கே அதிகமாக வந்து பழைய மரக்கலப்பை வச்சு உழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே மண்ணெல்லாம் அருமையாக இருக்குது, நுண்ணுயிர்கள் நிறையா இருக்குது. நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், உழவுக்கு இங்கே டிராக்டர், புல்டோசர், லெவல் பண்ணுறதுக்கு ஜேசிபி, பெரிய பெரிய ராட்சத இயந்திரங்கள், அறுவடை மிஷின், நெல்லிருந்து கரும்பு வரை எல்லாம் அறுவடை மிஷின், இதெல்லாம் பயங்கர பல டன் வெயிட்டு. இதெல்லாம் மண்ணில் ஏறி நம்ம பார்க்குறதுக்கு வேலை ஈஸியாக இருக்குமே தவிர மண்ணினுடைய கட்டமைப்பை வந்து போயிடும். நுண்ணுயிர்கள் அமுங்கிறதோடு இல்லாமல் இந்த சாயில் போர்ஸ் மண் துகள்கள்லாம் வந்து நெருங்கி போயிடும். எப்படி நம்ம அந்த திமிஸ்கட்டையை வச்சு இடித்தோம்னா தர ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறதோ அதே போல் மண் துகள்கள்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ மண்ணுடைய வேர்களுக்கெல்லாம் காற்றோட்டமே இல்லாமல் போயிடும், காங்கிரீட் போட்ட மாதிரி ஆயிடுது. இதைத்தான் வந்து நம்ம மலடாயிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். நுண்ணுயிர்கள் இல்லாத மண் மலட்டு மண். இப்போ நுண்ணுயிர்கள் வேணும்னா இந்த மாதிரியான நடைமுறைகள், மண்ணை பொலப்பாக வச்சுக்கணும், மண்ணுக்குள்ளே காற்றை விடணும் நிறையா. இப்போ சொட்டு நீர் பாசனத்தில் வந்து அதுதான் அறிவியல். சொட்டு நீர் பாசனம் வந்து ஏன் போடுறோம், அதனால் நல்ல மகசூல் கிடைக்குது அப்படின்னா தண்ணீர் ரொம்ப 3 மடங்கு தண்ணீர் வந்து மிச்சமாகுது. அப்போ என்ன சொட்டு நீர் பாசனம் பண்ணுறோம், அது என்ன செய்யுதுன்னா லேசாக சொட்டாக விழுகும் பொழுது அந்த காற்றும் கரைஞ்சு வேருக்கு வந்து உள்ளே போயிடுது. இந்த தண்ணீரும் காற்றும் கலந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதன் மூலம் வேறு வழியே இந்த செடிக்கு போதுமான அளவு இருந்தோம். நம்மளே ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 1.5 லிட்டர் 2 லிட்டர்னு குடிக்கிறோம். ஆனால் எவ்வளவு அதெல்லாம் யூரினாக போயிடுது. அதே போல் மண் வந்து எவ்வளவு எடுத்துக்கிறோம், செடி எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நீர் இருந்தால் போதும். அதே வந்து மண்ணில் அப்போ தான் நுண்ணுயிர்களுடைய நடமாட்டம் இதெல்லாம் இருக்கும். அப்போ அது மண் மலடாகாமல் மண்ணை ஒரு உயிரோட்டமாக வச்சுருக்க முடியும். அதை தான் வந்து மண்ணுக்கு உயிர் இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. மண்ணுக்கு உயிர் இருக்கா இல்லையான ஆராய்ச்சி செய்வதை விட மண்ணில் பல கோடி நுண்ணுயிர்கள், நான் சொன்னேன்ல 1 இன்ச் மண்ணில் அமெரிக்காவில் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க, 1 இன்ச் மண்ணில் 10 கோடி நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எண்ணி பார்க்குமா, அதெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்குது உண்மையிலே. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த நுண்ணுயிர்கள் இருக்கணும், மண்புழுக்கள் போன்ற விவசாயிகளின் நண்பன் நம்ம தோட்டத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து மண் மலடாகாமல் நல்ல ஒரு மறுமலர்ச்சி தரக்கூடிய நல்ல விளைச்சல் தரக்கூடிய மண்ணாக வந்து இருக்கும். சரிங்க சார். அதை நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், பூவோட சேர்ந்த நாறு மணக்கு அப்படிங்கிற மாதிரி சார். நான் எது அறிவியல் பூர்வமாக மண்ணை பற்றி எதுவும் படிக்கலைங்க சார். இருந்தாலும் நீங்கள் விவசாயத்தை ஒரு பெரிய படிப்பு படிச்சுக்கனாலும் நீங்கள் சொன்ன விஷயங்களை வச்சு கிட்டத்தட்ட நானும் எவ்வளவோ கிட்டத்தட்ட ஒரு பட்டப்படி படித்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். வாங்க வீட்டுக்கு போய் நம்ம ஏதாவது சாப்பிட்டு போகலாங்க சார். ரொம்ப நன்றி, வணக்கம். எனக்கும் வந்து இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நல்ல மனசுக்குள்ளே நான் போட்டு வச்சுருந்ததெல்லாம் வந்து
மாணவர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிறத விட ஒரு விவசாயி உங்கள்கிட்ட சொன்னது ஒரு 10 பேர்கிட்ட சொன்ன மாதிரியாக இருக்கும். நீங்களும் வந்து மற்ற விவசாயிகளோட கலந்து உரையாடி இந்த நம்ம மண்ணை பாதுகாத்து, நான் சொன்னேன் இல்லையா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம பேரம்பேத்தியில் இந்த மண்ணில் வாழணும். அவங்க இந்த கலர் ஓவர் இதெல்லாம் இல்லாமல் நல்ல மண்ணாக, நல்ல ஆரோக்கியமான மண்ணாக, நீடித்த நிலைத்த வண்ணம் இந்த மண்ணை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதற்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்கணும். அப்போ நம்ம எல்லாரும் இணைந்து இந்த மண் வளத்தை காப்போம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பார்வை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் விவசாய அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆர்.எம். சுப்பிரமணியம் அவர்களுடன் ஒரு மண் சார்ந்த நிகழ்ச்சியினை நாடக வடிவில் வழங்கினார் நிலைய அறிவிப்பாளர் பாலசுப்பிரமணியம் அவர்கள்.